सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं। सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ஆறாவது அத்தியாயத்துல காமதகனம் ஈஸ்வரன் பண்றார் அப்படிங்கிறது பரியந்தம் பார்த்தோம். ஏவம் புரா தேவவரேண சம்புனா காமஸ்து தத்தஹா சசரஹா சச்சாபா. மன்மதன் எரிக்கப்பட்டான் அவனுடைய வில் அம்போடு கூடி அப்படின்னு. ததஸ்ஸு அனங்கே இதி அனங்கா இதி மகாதனுர்தரா தேவைஹி து கீதா சுரபூர்வ பூஜிதா. அதுக்கப்புறம் அனங்கன் அனங்கன் என்று வழங்கப்படுறான். அதாவது அங்கந்தான் போச்சே வழிய மன்மதனுக்கு தேவதையாச்சே, அதனால தேவதைகளுக்கெல்லாம் மிருத்யு கிடையாது. அமிர்தத்தை பருகினதுனால சிரஞ்சீவிகள் அப்படிங்கிறதுனால அங்கம் இல்லை, ஆனா இருந்துன்னு இருக்கான். அப்படி அது வரைக்கும் பார்த்தோம். ஏழாவது அத்தியாயம் புலஸ்தியர். புலஸ்திய உவாச்ச சொல்றார். ததோ அனங்கம் விபுரு திருஷ்டுவா பிரம்மன் நாராயணோ முனிஹி பிரஹஸ்யேவம் வசः பிராஹ கந்தர்ப்பைஹ ஆஸ்யதாம். புலஸ்தியர் சொல்றார். அதுக்கப்புறம் அந்த அனங்கனை நரநாராயணர்கள்ல இந்த நாராயணர்ன்ற முனிவரானவர் திருஷ்டுவா நாராயணஹா முனிஹி பிரம்மாட்ட சொல்றார். புலஸ்தியர் நாராயணானவர் இந்த அனங்கனை பார்த்துட்டு பிரகசிய ஏவம் வசः பிராஹ சிரிச்சுட்டே இதை சொன்னாராம். கந்தர்ப்ப இஹ ஆஸ்யதாம். ஆஸ்யதாம்னா இருக்கை எடுத்துக்கோன்னு அர்த்தம். ஆசனத்தை வாங்கி இங்க வந்து ஆசனம் தரிச்சுக்கோ அப்படின்னா இங்க இருன்னு அர்த்தம். கந்தர்ஹே மன்மதா இங்க உட்காருவா அப்படின்னு கூப்பிடுறார். ததக்ஷுப்தத்வமீக்ஷ்யாஸ்ய காமோ விஸ்மயமாகதா வசந்தோபி மகாசிந்தாம் ஜகாமாஷு மகாமுனே. ஏ முனிசத்தமா, இந்த மன்மதன் பிரம்மன்றது அங்க முனிவரை சொல்றது, பிரம்மாவல்ல. விவரு திருஷ்டுவா பிரம்மன்னு பிராமண பிரம்மன்னு சொல்றது உண்டு. இதனால்தான் மகாமுனே, ஏ மகாமுனியே என்ன நடந்ததுன்னா இவருடைய இந்த க்ஷுப்தத்துவம் சாந்த ஸ்வரூபத்தை பார்த்து மன்மதனுக்கே வந்து விஸ்மயம் வந்துடுத்தான். வசந்தமும் ஒரு யோசனையில ஆழ்ந்துதான். ததஸ்சாப்சரோ திருஷ்டுவா ஸ்வாகதேன அபிபூஜ்ய ச வசந்தமாக பகவன் ஏஹி ஏஹி ஸ்தீயதாம் இதி. அப்சரசுகளை பார்த்துட்டு பகவான் அந்த நாராயணர் வசந்தத்தை பார்த்து சொன்னார், நீயும் வந்து உட்காரு. ஏன்னா இதெல்லாம் அந்த மன்மதனுடைய வில்லில் இருந்தும்
உடைஞ்சு போன அந்தந்த பாகத்துல இருந்து ஒவ்வொன்று தோன்றித்துன்னு நம்ம பார்த்தோம். சோ அதெல்லாம் இருக்கு. மன்மதன் கூட எது என்னென்ன தோன்றித்து அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. புஷ்போத்தமானி ரம்யானி சுரபீனி எல்லாம் ஊர்துவம் முஷ்டயா அத கோட்யோஹோ ஸ்தானம் வித்ருமபூஷிதம் தஸ்மாத் பகுபுட்டா மல்லி சஞ்சாதா விவிதாமுனே. வெவ்வேறு விதமான புஷ்பங்கள் எல்லாம் தோன்றிதுன்னு சொல்றோம். என்ன கோட்டி சுபாகி அசீந்திர ஆசீதி இந்திரநீல விபூஷிதா ஜாதாசா பாட்டலா ரம்யா பிருங்கராஜே ராஜி விபூஷிதா நாஹோபரி ததா முஷ்டௌ ஸ்தானம் சசிமணி பிரபம் பஞ்சகுல்மா பவன் ஜாதி சசாங்க கிரணோஜ்வலா. இப்படி வெவ்வேறு விஷயங்கள் தோன்றித்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். அத மாதிரி இங்க அதை பார்த்துட்டு இங்க அவர் நாராயணர் இவரை கூப்பிட்டு வசந்தத்தை உட்கார சொல்றார். அதுக்கப்புறம் சிருஷ்டி பண்றாராம் ஊர்வசிய. ததோ விஹஸ்ய பகவான் மஞ்சரீம் குசுமாவிருதாம் ஆதாய பிராக் சுவர்ணாங்கீம் ஊர்வோர் பாலாம் நிர்மமே. அங்க அத்தனை கொடிகள் புஷ்பங்கள் இதெல்லாம் உருவா இருந்ததே. மன்மதனுடைய வில்லுல இருந்து அம்புல இருந்தோம். அதுல ஒரு கொடியை எடுத்தாராம். மஞ்சரியும் ஒரு மஞ்சரி எடுத்தா. அந்த நாராயணன்ற ரிஷி இங்க சொல்லப்படுறது. எடுத்து குசுமாவிருத்தாம் புஷ்பங்களோடு இருக்கக்கூடிய அந்த கொடியை எடுத்தார். பிராக் சுவர்ணாங்கீம் ஊர்வோர் பாலாம். என்ன தன்னுடைய தொடையிலிருந்து ஏற்படுத்துறாராம். ஆதாய தங்கத்தோடு இருக்கிற அங்கங்கள் சுவர்ணாங்கீம். சுவர்ணத்தினால அங்கங்கள்லாம் அப்படியே ஜொலிக்கக்கூடிய ஒரு பாலைய ஊர்வகா. ஊருனா தொடை. அதிலிருந்து உருவாக்கினாராம். அதனால்தான் ஊர்வசின்னு பேர் அவளுக்கு. நாராயண ரிஷியினுடைய தொடையிலிருந்து வந்த ஊருத்பவாம்ச கந்தர்ப்பா திருஷ்டுவா சர்வாங்க சுந்தரீம் அமன்யத ததானங்கா கிமியம் சா பிரியாரதி. பார்த்தார் மன்மதன் அந்த அழகி சர்வாங்க சுந்தரி உத்பவமானவளை பார்த்துட்டு யோசிச்சானா. அனங்கனாகிய மன்மதன் இது என்னுடைய பிரிய ரதியா, அவனுடைய பிரியையான ரதிதான் இங்க வந்துட்டாளா திரும்பின்னு மனசுல தோன்றித்தான். ஏன்னா ததேவ வதனம் சாரு ஸ்வாக்ஷிப்ர குட்டிலாலகம் சுனாசௌ அம்சா அதர ஓஷ்டமாலோகன பராயணம். ஏன்னா அந்த ரதிக்கு இருக்கிறதான அதே முகங்கள். ததேவ வதனம் சாரு ஸ்வாக்ஷி ரொம்ப அழகான கண்கள். கண்ணனுடைய புரு அக்ஷி புரு கண்ணனுடைய புருவம். அழகான கண்ணனுடைய புருவம். குட்டிலாலகம் முன்னாடி விழுந்துட்டு இருக்கிற அந்த சுருள் முடி. அப்புறம் சுனாசௌ அழகான மூக்கு. என்ன அம்ச அதரோஷ்ட அதர ஓஷ்டம். அதரோஷ்டம்னா கீழ் உதடு. அதுவும் அழகா இருக்கான். ஆலோகன பராயணம் பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கிற அளவுக்கு ஒரு அழகா இருக்காளாம் அந்த நாராயணருடைய தொடையிலிருந்து வந்த அந்த ஸ்திரீ. தாவேவார் ஆஹார்ய விரலௌ பீவரௌ மக்னசூச்சுகௌ ராஜேதே அஸ்யாஹ் குச்சௌ பீனௌ சஜ்ஜனௌ இவ சம்ஹதௌ. அவளுடைய மத்த அழகெல்லாம் அங்க அழகெல்லாம் சொல்லிட்டு போறார். அவருடைய கழுத்து கீழ்பாகம் எப்படி இருந்தது, அங்க அவளுடைய வயர் எப்படி இருந்தது எல்லாம் சொல்றார். ததேவ தனுசாரு பங்கியா பலித்ரய விபூஷிதம். 3 மடிப்பு இருந்துதான் அந்த இடுப்பு பாகத்துல. உதரம் ராஜதே லக்ஷ்ணம் ரோமாவலி விபூஷிதம். பயத்துல ரோமங்களும் அழக கொடுத்துதான். இப்படி கவித்துவ வர்ணனம் அழகுன்னு சொல்லும் பொழுது என்னென்ன லட்சணங்கள்லாம் இருக்கணும்ன்றதுக்காக இங்க சொல்லப்படுறது.
ரோமாவலி ச ஜகநாத் யாந்தி ஸ்தனதடம் துயம் ராஜதே பிருங்கமாலேவ புலினாத் கமலாகரம் ஜகனம் து அதிவிஸ்தீர்ணம் பாத்யஸ்ய ரசனாவிருதம் க்ஷீரோதமதனே நத்தம் புஜங்கே நேவ மந்தரம். தாமரை குளம் மாதிரி இருக்கான். அவளுடைய எதை சொல்றாரு இங்க, புலிநாத்து கமலாகரம். என்ன, அவளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்கள் ஒண்ணு ஒரு அழக கொடுக்கறது அப்படின்னு சொல்றாரு. மந்தர மலை போன்ற பிருஷ்டவாகங்கள் இருக்கு, இப்படிலாம் சொல்றார். கதலி ஸ்தம்ப சதிருஷைஹி ஊர்த்வமூலைர் அதோருபிஹி அத ஊர்பிஹி. தொடை எப்படி இருக்கான்னா வாழைத்தண்டு மாதிரி இருக்கு. கதலி ஸ்தம்பம், வாழை ஸ்தம்பம் மாதிரி இருக்கான். வாழை தூண், வாழை மரத்தினால ஆன தூண் இருக்கே அந்த மாதிரி இருக்கான் அவளோட தொடைகள். சதிருஷைஹி ஊர்த்வமூலைஹி அதா ஊருபிஹி. அப்புறம் ஊர்துவம், அதனுடைய ரூட் இருக்கே அது மேல இருக்கா மாதிரி தலகீழ இருக்கக்கூடிய வாழை ஸ்தம்பம் மாதிரி இருக்கான். நிபாதிச சுச்சார்வங்கி பத்மகிஞ்சித் கிஞ்சல்க சந்நிபம். நிபாதி சுச்சார்வங்கி, அப்படி சாருவங்கி, அவளுடைய அங்கம் முழுக்க அவ்வளவு அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஜானுனி கூடகுல் பேச்ச சுபே ஜங்கே த்வரோமசே விபாதோஸ்யாஸ்ததா பாதாவலக்த கசமத்விஷௌ. அவளுடைய ஜானு முட்டி இருக்கே, அதே மாதிரி கூடகுல்பே கால்ல இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கணுக்கால். அதே மாதிரி சுபே ஜங்கே த்வரோமசே, என்ன அது முடி இல்லாமல் அரோமசே அப்படியே வழவழான் இருக்கான் அவளுடைய ஜங்கு. என்ன அவளுடைய அந்த ஆடு சதை, அந்த அந்த ஏரியா. அப்புறம் பாதம் எப்படி இருக்கான்னா விபாதோ அஸ்யாஸ்ததா பாதௌ அலக்தக சமத்விஷௌ. சக்கசவேன் இருக்கான், அழகாக இருக்கான் அவளுடைய பாதம். இப்படி அழகுனுடைய வடிவமாக வந்தவளை பார்த்து மன்மதனுக்கே ஆசை வந்துட்டான். இதி சஞ்சிந்தயன்னு காமஹா தாம் அனிந்திதலோச்சனாம் காமாதுரோ அசௌ சஞ்சாதஹா கிமுதான்யோ ஜனோ முனே. மன்மதனே ஆசைக்கு ஆள்பட்டுட்டான்னா மத்தவாளை பத்தி கேட்கணுமா? இவ்வளவு ஒரு அழகா இருக்கிறவளை பார்த்து யாருதான் மயங்க மாட்டா அப்படின்னு சொல்றார். மாதவோபி ஊர்வசீம் திருஷ்டுவா சந்திந்தயத நாரத கிம்ஸ்துத் காம நரேந்திரஸ்ய ராஜதானி ஸ்வயம் ஸ்திதா. இப்படி நாரதரை பார்த்து சொல்றார். அந்த பிரம்மன்னு முனே அப்படின்லாம் சொல்றதெல்லாம் நாரதரை சொன்னது, நான் பிரம்மான்னு சொன்னேன். நாரதரை தான் சொல்றார். நாரதரை, ஹே நாரதா, ஊர்வசியை பார்த்து மாதவரும் யோசிக்க ஆரம்பிச்சாராம். என்ன என்ன யோசிக்கிறார்? ஊர்வசியும் திருஷ்டுவா சஞ்சிந்தயத கிம்ஸ்வித் காம நரேந்திரஸ்ய ராஜதானி ஸ்வயம் ஸ்திதா. இந்த காம நரேந்திரனாக மன்மதனுடைய ராஜதானி, அவனுடைய மகிஷி தான் இங்க இருக்காளோ அப்படின்னு மாதவரும் யோசிக்கிறாளாம். ஆயாதா சசினோ நூனம் இயம் காந்திர் நிஷாக்ஷயே ரவி ரஷ்மி பிரதாபார்த்தி பீதா சரணமாகதா. இவளுடைய தேஜஸ பார்த்தா, அழக பார்த்தா, சசியாகிய சந்திரன் ஆயாதா நூனமிதம், இப்ப இந்த ராத்திரில கிளம்பி வந்துடுத்தோ. என்ன காந்திர் நிஷாக்ஷயே, ராத்திரி போனதுக்கு அப்புறம் அந்த சந்திரன் ராத்திரியில வெளியில பிரகாசிச்சுட்டு இருக்கு. இந்த ராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே சசி சந்திரனுடைய கிரணங்கள் இவளோட உடம்புல உட்கார்ந்துருத்தோன்னு யோசிக்கிறாராம். ஆயாதா சசினஹா நூனம் இயம் காந்திஹி நிஷாக்ஷயே. நிஷாக்ஷயம்னா ராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க சசி உட்கார்ந்துடுத்தோ, அதனுடைய காந்தி இங்க உட்கார்ந்துடுத்தோ அப்படின்னு கேட்டார். ஏன்னா ரவிரஷ்மி பிரதாபார்த்தி பீதா, சூரியனுடைய கிரணங்கள் ரொம்ப
சூடா இருக்குமோனோ, அந்த பிரதாபத்தினுடைய அத்திபீதா, அந்த சூட்டுனால நமக்கு கஷ்டம் வந்துருமோன்னு பயந்து போய் இங்க சந்திரனுடைய கிரணங்கள் சரணமாகதா, சரணத்தை அடைஞ்சுடுத்தோ இவளுடைய தேகத்துல. அப்படி ஒரு சந்திரனுடைய கிரணத்துக்கும் சூரிய கிரணத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சந்திர கிரணம் ரொம்ப சீத்த கிரணம், குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. சூரியனுடையது பிரதாபார்த்தி, சூடுன்ற ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதனால சந்திரனுடைய ஒரு ஒரு சந்திர இது காந்தி ரஷ்மியினுடைய ஒரு குளிர்ச்சி மாதிரி இவளுடைய குளிர்ச்சி இருக்கான். அப்படி அவளுடைய அழகும் அவளுடைய சந்நிதியும் இருக்குன்னு பாக்குறாவா. இத்தம் சஞ்சிந்தயன்னேவ அவஷ்டபியாப்சரோகணம் தஸ்தௌ முனிரிவ தியானமாஸ்தித சது மாதவா. இத பார்த்த உடனே அந்த அப்சரசுகள்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். சஞ்சிந்தயன் ஏவ, இப்படி யோசிச்சுட்டு அவஷ்டபிய அப்சரோகணம், அப்சரசுகளும் இதை யோசிக்கிறதா இந்த மாதிரி. அப்போ தஸ்தௌ முனிரிவ தியானம் அஸ்திதா சது மாதவா. இந்த மாதவர் எப்படி நிக்கிறார்னா, முனி ஒரு தியானம் பண்ற மாதிரி அப்சரஸ்ல இருக்கிற ஒருத்தர் நினைக்கிறேன் இந்த மாதவன்றது. இந்த மாதவன்னா கிருஷ்ணரை சொல்ல, இங்க ஒரு முனி தியானத்துல இருந்தா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி திகைச்சு போய் நிக்கிறார் அப்படின்னு சொல்றது. ததஸ்ஸ விஸ்மிதான் சர்வான் கந்தர்ப்பாதீன் மகாமுனே திருஷ்டுவா புரோவாச்ச வச்சனம் ஸ்மிதம் கிருத்வா சுபவ்ரதா. அப்படி எல்லாரும் ஒரு விஸ்மயமாயி தன்னை மறந்து இருக்கிறத பார்த்துட்டு, மன்மதன் முதலானவர்கள்லாம் இவளை பார்த்து அப்படியே திகைச்சு போய் நிக்கிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொன்னாராம், ஸ்மிதம் சுபவ்ரதா. யாருன்னா இந்த நாராயணன் என்ன சொல்றார், இயம் மமோரு சம்பூதா, என்னோட தொடையிலேந்து உற்பத்தியான இவள் காமாப்சரச மாதவ, இவள் ஒரு காமாப்சரஸ். நீயதாம் சுரலோகாய தீயதாம் வாசவாயச்சா. வாசவன்னா இந்திரனுடைய பெயர். இவளை நீ தேவலோகத்துக்கு இவளை அழிச்சின்னு போய் இந்திரன் கிட்ட போய் சமர்ப்பிச்சிரு அப்படின்னு அவளை ஏற்படுத்தி அனுப்பிவிட்டார். சும்மா இருந்த கொடி எடுத்து காலில் வச்சு அதுல இருந்து ஏற்படுத்தினாராம் இந்த இவளை உர்வஷிய. இத்தியுக்தாக கம்பமானாஹா தே ஜக்முஹு கிருஹ்ய ஊர்வஷீம் தீபம் சகசிராட்சாய தாம் பிரதாத் ரூபயவ்வனசாலினீம். இப்படி சொல்லி கம்பமானாஹா தே, இப்படி சொன்னப்பட்டதுக்கு அப்புறம் கை நடுங்கக்கூடிய கையோடு, என்ன மனசு அடிச்சுக்கிறது. அப்படி மனசுல ஒரு தவிப்போடு அழிச்சுன்னு போறாளாம். ஜக்முஹு கிருஹ்ய ஊர்வஷீம் திவம், ஊர்வசி அழிச்சுண்டு தேவலோகத்துக்கு போறா. சகசிராட்சாய, சகசிராட்சன்னாலும் இந்திரன் தான். தாம் பிரதாத்து, கொண்டு போய் இந்திரனுக்கு கொடுத்தாலாம். ரூப யௌவன சாலினி, ரூபமும் இருக்கு யௌவனமும் இருக்கிறதாகிய இவளை கொண்டு போய் அங்க கொடுத்தா. ஆசக்ஷு சரிதம் திருஷ்டுவா புரோவாச்ச வச்சனம் சகசிராட்சாய தாம் பிரதாத் ரூப யௌவன சாலினீம். கொண்டு போய் சகசிராட்சனாகிய இந்திரன் கிட்ட போய் கொடுத்துட்டா. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆசக்ஷுச்சரிதம் தாபியாம் தர்மஜாபியாம் மகாமுனே தேவராஜாய காமாத்யாக ததோபூத் விஸ்மயப் பரஹாம். அப்போ இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும், இந்த நரநாராயணர்கள் பண்ண விஷயங்களை இந்திரன் கிட்ட போய் சொன்னாலாம். ஆசக்ஷுச்சரிதம் தாபியாம், என்னத்தை பார்த்தாலோ அதை போய் தர்மஜாபியாம் மகாமுனே, தர்மஜானா இவா 2 பேர், தர்மன்டேந்து பிறந்தவான்றதுனால நரநாராயணர்களுக்கு தர்மஜான் பேரு. அவளுடைய விற்த்தாந்தத்தை பார்த்து தேவராஜாய காமாத்யாக ததோ அபூத் விஸ்மய பரஹா, இந்த கதைய சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது. என்னன்னா, ஏதாத்ருஷம் ஹி சரிதம் கியாதிம் அக்ரியாம் ஜகாமஹாம் பாதாளேஷு ததா மத்தியே திக்ஷ்வஷ்டாசு ஜகாமஜாம். என்ன இது, இந்த கதாவானது
இந்த விற்த்தாந்தமானது எல்லா இடத்துக்கும் பரவித்தான், பாதாளத்துல, மத்தியலோகத்துல, பூமியில இது மாதிரிதான் உற்பத்தி ஆனா அப்படின்னு இந்த விற்த்தாந்தம் பரவித்து. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விற்த்தாந்தத்தை சொல்றார். ஏகதா நிஹதே ரௌத்ரே இரண்யகசிபௌ முனே அபிஷிக்தஸ்ததா ராஜ்ய பிரஹ்லாதோ நாம தானவஹா. ஒரு தடவை இரண்யகசிபு இறந்ததுக்கு அப்புறம் அபிஷிக்தா ராஜ்யாபிஷேகம் செய்யப்பட்டான். ராஜ்யே பிரஹ்லாதோ நாம தானவஹா. பிரஹ்லாதன் என்பதாகிய ஒரு ராட்சசன், ஒரு தானவனானவன் பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டான் ஹிரண்யகசிபுக்கு அப்புறம். தஸ்மின் சாசதி தைத்யேந்திரே தேவ பிராமண பூஜகே மகானி புவி ராஜானோ யஜந்தே விதிவத்ததா. அவனுடைய ஆட்சியில ரொம்ப உத்தமமான ஒரு ராஜாவாக இருந்தான். ஏன்னா விதிவத்து எதெல்லாம் பண்ணணுமோ அந்த யாகங்கள்லாம் பண்ணானா. யஜந்தே விதிவத்து. அது மட்டும் இல்ல, அவனுடைய தஸ்மின் சாசதி, அவனுடைய சாசனத்துல ராஜ்யத்துல தைத்தியேந்திர ராட்சசனுடைய தலைவனாக இருந்தாலும் தேவர்கள் பிராமணர்கள் பூஜிக்கப்பட்டாலாம். தேவ பிராமண பூஜகே. தேவர்களும் பிராமணர்களும் பூஜிக்கப்பட்ட அவனால் மகானி புவி. என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில ராஜானகா, அவனுக்கு கீழே இருந்த ராஜாக்கள் எல்லாம், இவன் ராஜாதிராஜனாக இருந்தான். அவனுக்கு கீழே இருந்த ராஜாக்கள்லாம் ஒழுங்கா விதிவத்து எல்லா விதமான வைதிக கர்மாக்களை பண்ணின்னு வந்தா. அது மட்டும் இல்லை, பிராமணாச்ச தபோ தர்மம் தீர்த்த யாத்ராச்ச குருவதே. பிராமணாலாம் என்ன பண்ணான்னா தபஸ் பண்ணாலாம், சரியான தர்மங்களை கடைபிடிச்சா, தீர்த்த யாத்திரைகளை பண்ணாலாம். வைஷ்யாச்ச பசு விருத்தி. வைஷ்யர்கள் என்ன பண்ணான்னா பசுமாடுகளை காப்பாத்தின்னு இருந்தாலாம் வைஷ்யாலாம். அது அவளுடைய தர்மம், அதை நடத்தின்னு இருந்தா அவ. சூத்ராஹா சுஷ்ரூஷணேரதாஹா. சூத்ரர்கள் அவர்களுடைய சுஷ்ரூஷை முதலான காரியங்கள் அவ என்ன பண்ணணுமோ அவளுடைய தர்மத்தை பண்ணாலாம். சாதுர்வர்ணியம் ததஸ்வே ஆசிரமே தர்ம கர்மணி ஆவர்த்தத ததோ தேவாஹா வித்யா யுக்தா பவன் முனே. அதனால 4 வர்ணங்களும் அவளுடைய ஆசிரம தர்மங்களை ஒழுங்காக கடைபிடிக்கன்னு வந்ததுனால பகவான் ரொம்ப பிரீத்தியானார். ஆவர்த்தத ததோ தேவாஹா. தேவர்கள் எல்லாம் அதனுடைய வித்யா யுக்தா பவன் முனே, தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்காக காரியங்களை பண்ண ஆரம்பிச்சா. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஹிரண்யகசிபுவினுடைய காலத்துல யாரும் சரியா அவளுடைய தர்மம் பண்ண முடியாம போனதுனால தேவதைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா அப்படிங்கிறது தெரியறது. அதனால இங்க இவருடைய பிரகலாதனுடைய ஒரு ராஜ்யத்துல எல்லாரும் தன்னுடைய கர்மாக்களை ஒழுங்கா பண்ணிட்டு இருந்ததுனால தேவதைகளும் சுகமாக இருந்தார்கள். ததஸ்து ச்யவனோ நாம பார்கவேந்திரோ மகாதபா ஜகாம நர்மதாம் ஸ்நாதும் தீர்த்தம் ச நகுலீஸ்வரம். இதுக்கு நடுவுல பார்கவர் குலத்தினுடைய தேவனாகிய பார்கவேந்திரா என்று சொல்லப்படக்கூடியதாகிய சவனன் என்ற ஒரு பெரிய தபஸ்வி, மகாதபாக, அவன் என்ன பண்றான், நர்மதிக்கு போறான் ஸ்நானம் பண்றதுக்கு அப்படின்ட்டு ஆசைப்பட்டு நகுலேஸ்வரர் என்றதாகிய ஈஸ்வரனையும் தரிசனம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணணும்னு போறான். மகாதேவனை தத்திர திருஷ்டுவா மகாதேவம் நதீம் ஸ்நாத்தும் அவாதரத்து. அங்க போய் பரமேஸ்வரனை பார்த்து தன்னுடைய நமஸ்காரத்தை பண்ணிட்டு நதியில ஸ்நானம் பண்ண இறங்குறான். அவதீர்ணம் பிரஜக்ராக நாகா கேகலலோகிதா. கேகரலோகிதன்ற ஒரு பாம்பானது அவனை பிடிச்சு விடுத்தான். பெரிய ஒரு பாம்பு, பைத்தான், ஜலத்துல இருக்கிற பெரிய பாம்பு ஏதோ ஒண்ணு. அது கிரீதா நாகேன சஸ்மார மனசா ஹரி. உடனே மகாவிஷ்ணு ஸ்மரணம் பண்ணார் ஹரிய. உடனே புண்டரீகாட்சனை ஸ்மரணம் பண்ண உடனே விஷமில்லாம போயிடுத்தான் அந்த பாம்பு. சம்ஸ்மிருதே புண்டரீகாட்சே நிர்விஷகா பூத்து மகோரகா. பெரிய பாம்பு விஷத்தோடு இருக்கிறது விஷம் இல்லாம போச்சா. மகாவிஷ்ணுனுடைய அந்த ஸ்மரண மாத்திரத்தினால கஷ்டங்கள் நீங்கிறது அப்படிங்கிறது தாத்பரியம். நீதஸ்தேனாதி ரௌத்ரேன பன்னகேன ரசாதலம். ஆனா விஷம்தான் போச்சே வழியா சும்மா விட்டுருல. அது அவனை பிடிச்சி இழுத்துட்டு ரசாதலத்துக்கு இழுத்துன்னு போயிடுத்தான்.
அவனை. ஏன்னா அவ்வளவு பெரிய பாம்பு, இவனை பிடிச்சு இழுத்து அங்க போய் நிர்விஷாபி தத்யாஜ சவனம் புஜகோத்தமஹா, என்னதான் விஷம் இல்லாம போனாலும் அது அவனை அழிச்சுன்னு போய் அங்க கொண்டு போய் போட்டு கொடுத்து போட்ட உடனே சந்திக்த மாத்திரா நாகேன சவனோ பார்கவோத்தமஹா சச்சார நாககன்யாபிகி பூஜ்யமான சமந்ததா. அப்படி பாம்பு இழுத்து விடப்பட்ட இந்த சவனன்ற பார்கவன் அவனை சுத்தி நாககன்னிகள் சூழ நடந்து போகிறானா. எங்க போனான்னா அங்க இங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பிரகலாதனை பார்க்கறான். விசரன்னே பிரவிவேஷாத தானவானாம் மகத்புரம் சம்பூஜ்யமானோ தைத்யேந்திரா பிரஹ்லாதோத ததர்ஷதம் மிருகுபுத்திரே மகாதேஜாः பூஜாம் சக்ரே யதார்ஹதா சம்பூஜிதோபவிஷ்டஸ்ச பிருஷ்டஸ்சாகமனம் பிரதி. அப்போ பெரிய ரிஷி வந்திருக்கார், பிருகு உன்னுடைய வம்சத்திலிருந்து பார்கவனாகியவர் அப்படிங்கிறதுனால உட்கார வச்சு அவனுக்கு பண்ண வேண்டிய பூஜைகள்லாம் பண்ணி இதுக்காக வந்திருக்கேள், என்ன சமாச்சாரம்னு கேட்கிறான். கேட்ட உடனே அவர் சொல்றார், மகாதீர்த்தம் மகாபலம் ஸ்நாதுமே வாகதோஸ்மி, பெரிய தீர்த்தமாச்சே, அதனால இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். என்ன ஆனா நகுலீஸ்வரன்ற அந்த பரமேஸ்வரனை பார்த்துட்டு அவருடைய தரிசனத்தை பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக வந்தேன். அப்போ இங்க பிடிச்சி வழுத்துடுத்து இந்த பாம்பு, அதனால இங்க உன்னை நான் பார்க்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றானா. உடனே இதுல பேசுறதுல சாமர்த்தியமாக இருக்கக்கூடிய பிரகலாதன் சொல்றான், உடனே என்னென்ன நீ தீர்த்தத்துக்கு போனேன்னு சொல்றேளே, என்னென்ன தீர்த்தங்கள் தரிசனம் பண்ணக்கூடியது அப்படின்னு கேட்கான். ரோவாச்ச தர்ம சம்யுக்தம் ச வாக்கியம் வாக்கிய கோவிதா பிரகலாத உவாச்ச பகவான் காணி தீர்த்தானி பிருத்திவியாம் காணி சாம்பரே பிரசாதலேச்ச காணி சிறு ஏதத் பக்தும் துவமர்ஹசி. என்னென்ன தீர்த்தங்கள் இருக்கு பிருத்திவியில, என்னென்ன இருக்கு அந்தரிக்ஷத்துல, என்னென்ன இருக்கு பாதாள லோகத்துலன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லவும் சவணர் சொல்றார், பிருத்திவியாம் நைமிஷம் தீர்த்தம் அந்தரிக்கேச்ச புஷ்கரம் சக்கரதீர்த்தம் மகாபாஹோ ரசாதல தலே விதுகு. பிருத்திவியில நைமிஷாரண்யம்ன்ற க்ஷேத்திரத்துல இருக்கிற தீர்த்தம் விசேஷம், ஆகாசத்துல புஷ்கரம்ன்ற க்ஷேத்திரம் விசேஷம், சக்கர தீர்த்தம் பாதாளத்துல விசேஷம் அப்படின்றது உலகத்துக்கே தெரியுமே அப்படின்னு சொன்ன உடனே புலஸ்தியர் சொல்றார், இந்த மாதிரி பார்கவனுடைய வார்த்தையை கேட்டு பிரகலாதனுக்கு ஆசை வந்துடுத்து, நைமிஷம் கந்துகாமஹா, நைமிஷத்தை பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை வந்துடுத்து. அதனால பிரகலாதன் சொல்றான் எல்லாரையும் பார்த்து, உத்திஷ்டத்வம் கமிஷ்யாமஹா ஸ்நாதும் தீர்த்தம் ஹி நைமிஷம் திரக்ஷாம புண்டரீகாட்சம் பீதவாச சமுச்சுதம். உடனே சொல்றான், எல்லாரும் எழுந்திருக்கோ, தன்னுடைய தைத்தியர்கள்லாம் பார்த்து சொல்றான், நம்ம எல்லாரும் போவோம் நைமிஷ தீர்த்தத்துல போய் பார்க்கணும், அங்க போய் நாராயணராகிய பீதவாசம் பீதாம்பரதாரியாக மகாவிஷ்ணுவை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பிரகலாதன் சொன்னா. அப்புறம் என்னாச்சுன்னு புலஸ்தியர் சொல்றார், இப்படி சொன்ன உடனே தைத்தியதானவர்களாக இப்படி ராஜாவான பிரகலாதன் சொன்ன உடனே எல்லாம் தைத்தியர் தானவர்கள் இவாள்லாம் கஷ்டப்பட்டு இங்கேருந்து எல்லாம் கிளம்பி வந்துட்டாளாம். பிரசாதலத்திலேருந்து கிளம்பிட்டா. கிளம்பி என்ன பண்றா, நைமிஷாரண்யத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணணும்னு போறாளாம். போன உடனே அங்க போய் சும்மா இருக்க வேண்டாமோ, பிரகலாதன் அங்க வேட்டையாடுறதுக்குன்னு கிளம்பிட்டானாம். ததோதிதீஸ்வர ஸ்ரீமான் மிருகவ்யாம் சச்சார, மிருகவ்யாம்னா மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு போகும்போது சரண் சரஸ்வதியும் புண்ணியாம் ததர்ஷ விமலோதகாம், ரொம்ப சுத்தமான ஜலம் இருக்கக்கூடிய சரஸ்வதிங்கிற நதியை பார்க்கலாம். அங்க பார்த்த உடனே அந்த இடத்துல ஷாலாங்கிற விரக்ஷம், ஷால விரக்ஷம்னு ஒரு விரக்ஷத்தை பார்க்கலாம். தஸ்யா தூரே மகாசாக்கம் ஷால விரக்ஷம் ஷரைஸ்சிதம், அம்புகளால அடிக்கப்பட்டதா அந்த ஷால விரக்ஷம் இருக்கான். அப்போ யாரா அதுல அம்பு விட்டது, பெரிய பெரிய அம்பா கிடக்கு. என்ன ஒரு வித்தியாசமான அம்புகள் இருக்கு, நூல் மாதிரி வரிசையா தொங்கறது இத்தனை அம்புகள். ததஸ்தான்
அத்புதாகாரான், அழகா அற்புதமான ரூபம் இருக்கிற பானான், நாகோபவீதிகான், நாகோபவீதி மாதிரி வரிசையா அடிச்சிருக்கான். உடனே கோபம் வந்துடுத்தான். சக்கரே குரோதம் தைத்தியேஸ்வர கில, ரொம்ப கோபம் வந்துடுத்து. இது யாரா இதை பண்ணது? பார்த்தா அங்க ரொம்ப தள்ளியிலேருந்து ததர்ஷ தத்தோ தூராது கிருஷ்ணாஜின தரவு முனி, ஒரு கருப்பு மானனுடைய தோலை போட்டுண்டு 2 முனிவர்கள் வரா. சமுன்னத ஜட்டாபாரோ, பெரிய தலையில ஜட்டாபாரத்தை வச்சு தபஸ்யா சக்தமானசௌ, பெரிய தபஸ்வி மாதிரி தெரியறா. அப்பேற்பட்ட 2 பேர் வரா, நரநாராயணர்கள் வரா. அங்க அதை பார்த்துடுறா பிரகலாதன். தயோஷ்ச பார்ஷயோர் திவ்யே தனுஷி லக்ஷணான்விதே ஷார்கமாஜவம் செய்வ அக்ஷயௌச்ச மகேஷுதி. இங்க 2 விதமான வில்லு ஒருத்தர் ஒன்னு எடுத்துன்னு வராலாம். ஒருத்தன் ஷார்கன் அப்படின்னு ஒரு வில்லு, இன்னொன்னு அஜகவம் அப்படிங்கிறது. ஷார்ங்கதன்வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஷார்ங்கபாணி சக்கரபாணின்னு 2 கோயில் இருக்கு கும்பகோணத்துல. ஷார்ங்கம் அப்படிங்கிறது அந்த தனுஷனுடைய பெயர். அதை தரிச்சுண்டு வராளாம். அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு லட்சணங்களோடு, ரொம்ப திவ்யமான லட்சணங்களோடு வராளாம். திவ்யே பார்ஷ்வயோகோ திவ்யே தனுஷி லக்ஷணான்விதேன்னு சொல்றார். அதை பார்த்த உடனே இவன் பக்தி வரணுமோ இல்லையோ, ஆனா அவன் என்ன பாக்குறான், என்னடா அது ஒரு பக்கம் நாமத்தை போட்டு இருக்கா, தலையில இப்படி கொண்ட தரிச்சுன்னு இருக்கா, அப்புறம் ஜட்டாபாரத்தை தரிச்சுன்னு இருக்கா, தபஸ்வி மாதிரி இருக்கா, மான்தோலை பூண்டு இருக்கா, ஆனா வில்லம்போட இருந்துட்டு மரத்து மேல அம்பூட்டு இருக்காளேன்னு இவருக்கு ஒரு கோபம் வந்துவிட்டான். அதனால சொல்றார், தௌ திருஷ்டுவா அமன்யத ததா தம்பிகா இதி தானவகா, ரொம்ப தம்பம் உடையவன் போல இருக்கு இவா 2 பேரும் அப்படின்னு நினைச்சானா. ததப்ரோவாச்ச வச்சனம் தௌ உபோ புருஷோத்மோ, 2 பேரையும் பார்த்து சொல்றான், கிம் பவத்யாம் சமாரப்தம் தம்பம் தர்ம விநாசனம் க்வத்தபஹா க்வச்சடாபாரஹா க்வச்சைமோ பிரவராயுதௌ. என்னையா நீங்க 2 பேரும் இப்படி தம்பத்தோடு இருக்கேளே, தம்பத்தோடு இருக்கிற உனக்கு தபசு என்னத்துக்கு, இந்த ஜட்டாபாரம் என்னத்துக்கு, என்ன இதையும் வச்சுட்டு இந்த ஆயுதத்தை வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறானா. உடனே அவ சொல்றா, இதெல்லாம் உன்னோட ஒண்ணு சேருமான்னு கேக்குறா. அவன் கேக்குறான். உடனே அவ சொல்றா, அதோ வாஜ நரோ தைத்தியம் காதே சிந்தாதிதீஸ்வரா சாமிருத்தியே சதி யக்குரியாத் தத் சம்பத்யேத தஸ்யஹி. உனக்கு என்னப்பா இதனால வந்தது அப்படின்னு கேட்கிறாளாம் அவன் 2 பேரும். என்ன சாமர்த்தியம் இருந்தா யார் வேணா எதை வேணா பண்ணலாமே, என்ன என்ன சாமர்த்தியத்துக்கு ஏத்த மாதிரிதான் விஷயமே வெளியே, இவன் இதை பண்ணணும் அதை பண்ணப்படாது அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்கிறாளாம். அதோவாச்ச விசேஷஸ்தௌ கா சக்திர் யுவயோரிய மயி திஷ்டதி தைத்தியேந்திரே தர்மசேது பிரவர்த்தகே. உடனே இவனுக்கு இன்னும் கோபம் வந்துடுத்தான் பிரகலாதனுக்கு. என்ன இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன ஒரு சக்தி இருக்கு, நான் ராட்சச ராஜாவா இருக்கும் பொழுது நான் தர்ம சேத்துவை நான் சேர்க்கிறவன்னா, என்ன நீங்க யாரு, எப்படி இந்த மாதிரி ஒரு சக்தி, என்ன சக்தியோடு இருக்க, என் சக்திக்கு சமம் வருமா, இப்படி எழுத்து பேசுறேன்னு கேட்கிறா. நேவா சொல்றா, நரஸ்தம் மிருத்யுவாஜாத அவாபியாம் சக்தி ஊர்ஜிதா ந கஷ்டித் சக்னுயாத் யோத்தும் நரநாராயணோ யுதி. நரநாராயணராகிய எங்களோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுங்கிற ஒரு சக்தி எங்களுக்கு இருக்கு, அதனால அந்த சக்தியை ஆதாரமா வச்சு நாங்க இதை பண்றோம்னு சொன்னா. உடனே அவனுக்கு கோபம் வந்துட்டான். தைத்தியேஸ்வரஸ்ததா குருத்தா, கோபம் வந்துட்டான். உடனே ஒரு பிரதிஜை பண்றான். பிரதிஜா மாருரோக, என்னன்னா யதா கதஞ்சி ஜெஷ்யாமி, எப்படியாவது நான் ஜெயிச்சே தீருவேன். யார, நரநாராயணோ நரணே, யுத்தத்துல இவா 2 பேரையும் நான் ஜெயிச்சே தீருவேன்னு பிரதிஜை பண்றான்.
அதுக்கப்புறம் திருஷ்டு சந்தஸ்ல யுத்தம் சொல்லப்படுறது. இத்யேவ முக்த்வா வச்சனம் மகாத்மா திதீஸ்வரஸ்தாப்ய பலம் வனாந்தே விதத்யஜாபம் குணமாவிகிருஷ்ய தலத்வனிம் கோரதரம் சகார. உடனே இத சொல்லிட்டு என்ன பண்றான்னா, தன்னுடைய அம்பு வில்ல எடுத்து வில்ல முதல்ல வளைச்சு பெரிய ஒரு சப்தத்தை ஏற்படுத்துறான். தலத்வனிம் கோரதரம், பெரிய சப்தத்தை ஏற்படுத்துறான். ததோ நரஸ்த்வா ஜகவம் ஹி சாபம் ஆனம்யபானான் சுபஹூஷிதாக்ரான் முமோஜதான பிரதிமை ரிஷத்கைஹி சிச்சேத தைத்யஸ்தபனீய புங்கைஹி. அப்புறம் அவன் என்ன பண்றார், இந்த நரர் என்ன பண்றார்னா, அஜகவம் அப்படிங்கிற அந்த வில்ல நானு கோக்கிறார், அம்பு எடுத்து எரியறார். பிரகலாதன் என்ன பண்றான், அந்த அம்பெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டானாம். தைத்தியா தபனீய புங்கைஹி சிச்சேத, உடச்சி எறிஞ்சா அந்த அம்ப. சின்னான் சமீக்ஷாத நரப்ரிஷத்கான் தைத்யேஸ்வரேணா பிரதிமேன சங்கே க்ருத்த சமானம் ய மகாதனுஸ்ததா மோச்சான்யான் விவிதான் பிருஷத்கான். இப்படி அம்பு தடால் புடால்னு அடிச்சு உடச்சி எரியப்பட்டு பிரகலாதனால எரியப்பட்டதை பார்த்த உடனே நரனுக்கு ரொம்ப கோபம் தொடுத்தான். வெவ்வேறு விதமான அம்புகளை தொடுத்தான் அப்படின்னு சொல்றார். பிருஷத்கான் ஏகம் நரோ தௌ த்விதிஜேஸ்வரஸ்ச த்ரீன் தர்மசூனுஷ்சதுரோ திதீஷா நரஸ்து பாணான் பிரமுமோச்ச பஞ்ச ஷட்தைத்யநாதோ நிஷிதான் பிருஷத்கான். அப்புறம் வரிசையா இவன் எத்தனை அம்பூடுறானோ அதை விட ஜாஸ்தியா நரர் எத்தனை அம்பூடுறாரோ அதை விட ஜாஸ்தியாகவே அம்பூட்டு வரானா பிரகலாதன். ஏகம் நரஹா, நரர் என்ன பண்றார், ஒரு அம்பு விடுறார். தௌ திதிஜேஸ்வரஹா, அவன் ரெண்டு விட்டான். இவர் த்ரீன் தர்மசூனு, திருப்பி அந்த தர்மசூனா திருப்பி நரர் தான். மூணு அம்பு விட்டா. சதுரோ திதீஷா, நாலு அம்பு விடுறானா பிரகலாதன். நரஸ்துபானான் பிரமுமோச்ச பஞ்ச, அஞ்சு அம்பு விட்டார் நரர். ஷட்தைத்யநாதோ நிஷிதான் பிருஷத்கான், இவர் ஆறு விட்டாராம். சப்த ரிஷிர் முக்கியோ த்விசதுஷ்ச தைத்யா நரஸ்து ஷட்த்ரீனி ச தைத்ய முக்கியே, இவர் ஏழு விட்டார். சப்த ரிஷிர் முக்கியமானவராகிய நரர் ஏழு அம்பு விட்டாரா. அவன் த்விசதுஹு தைத்யா, எட்டு அவன் விட்டான். த்விசதுனா எட்டு. அப்புறம் நரர் ஆறு விட்டார். அவன் என்ன பண்றான், 9 விடுறான். ஷட்ரீணி ஜைகம் திதீஸ்வரேன முக்தானி பானானி நராஜ விப்ர, 18 ஒன்னாக விட்டான். அப்புறம் 61 விட்டான். இப்படி இவர் எவ்வளவு விடுறாரோ அதை விட ஜாஸ்தியாக அம்பு விட்டுட்டே போறான். இவர் 12 விட்டார்னா அவன் 15 விடுறானா. 36 விட்டா அவன் 72 விடுறான். ஷட்சப்த ஜைஷ்டௌ நவஷண்ணரேன த்விசப்ததிம் தைத்தியபதி சசர்ஜா, 72 விடுறான். இவர் 30. அப்படி அந்த அளவுக்கு இவாளே யுத்தத்துல விசாரதர்கள்னு பேரு, அவளோட அதிக சக்தியோட சண்டை போடுறான் பிரகலாதன். சதம் நரஸ்திரீனி சதானி தைத்யா, 100 அஸ்திரம் விட்டாளாம் நரர். அவன் 300 விடுறான். த்ரீனி சதானி, இவன் 100 விட்டா 300 விடுறான் பிரகலாதன். ஷட் தர்ம புத்திரஹா தச தைத்திய ராஜா, இவன் 600 விட்டா அவர் 1000 விடுறார். அப்புறம் ததோபி
அசங்கேயதரான் ஹி பாணான் முமோச்சதுஸ்தௌ சபிருஷம் ஹி கோபாத். அப்புறம் எக்கச்சக்கமான அம்பை எடுத்து விட்டான் நரன். பூமி முழுக்க ஆகாசத்துல எல்லா இடத்துலயும் பரவரா மாதிரி அம்பு விட்டானா. அத்தனையும் அடிச்சு தள்ளிட்டாராம் அவர். சச்சாபி தைத்திய பிரவரஹா ரிஷத்கை சிச்சேத வேகா தபனீய புங்கை. இன்னும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ததப் பத திரிபிர்வீரௌ சபிருஷம் நரதானவோ யுத்தே வராஸ்திரை யுத்தேதாம் கோர ரூபை பரஸ்பரம். இந்த ரெண்டு பேரும் நரனும் பிரகலாதனும் இப்படி ரொம்ப உக்கிரமாக ஒருத்தரோட ஒருத்தர் வில்லம்பு வச்சு சண்டை போட்டு இருக்கா. அப்புறம் என்ன ஆகுதுங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.